இறுதிப் போர் களத்திலேயே நிற்பேன். தலைவர் பிரபாகரனின் வீர சபதம். இந்திய இராணுவத்துடன் மோதுவதற்கு முடிவெடுத்த வேளையில் வெற்றி தோல்வி என்ற பிரச்சனை பற்றி நான் அலட்டிக் கொள்ளவே இல்லை. உலக வரலாறுகளில் ஒரு சில தலைவர்களைத்தான் வரலாறு அடையாளப்படுத்துகின்றது. அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த 1000 கோடியில் ஒரு தலைவன். 30 வருடங்களாக கட்டி காத்த விடுதலை போராட்டம் அனைத்தையும் இழந்து முடிவுக்கு வரும் நேரம் அது. 25,000 மேற்பட்ட மாவீரர்களையும் இழந்து, பல தளபதிகளையும் இழந்து, மக்கள் தங்கள் சொத்துக்களை இழந்து, சொந்தங்களை இழந்து, வாழ்ந்த நிலத்தை இழந்து திரும்பும் திசையெல்லாம் ஒப்பாரி சத்தம். இத்தனை கொடுமைகளையும் எதிர்கொண்ட ஒப்பற்ற தலைவன் எமது தலைவன். அவர் காட்டிய வழியில் அடுத்த தலைமுறை இன்னும் பல பரிணாம வளர்ச்சியுடன் அவர் வீழ்ச்சியிலிருந்து எழுந்து வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே அவர் உயிர் தியாகத்திற்கு நாம் கொடுக்கும் அதிஉயர் மதிப்பு உலக தமிழர்களின் இலக்கு தமிழீழத் தாயகம். தலைவரின் சிந்தனைகள் என்ற புத்தகத்தில் இருந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் உதித்த சில சிந்தனை துளிகள். இந்திய இராணுவத்துடன் மோதுவதற்கு நாங்கள் முடிவெடுத்த வேளையில் வெற்றி தோல்வி என்ற பிரச்சனை பற்றி நான் அலட்டிக் கொள்ளவே இல்லை. இந்த யுத்தத்தை எதிர்கொள்ளும் உறுதியும் துணிவும் நம்மிடம் உண்டா என்பது பற்றி சிந்தித்தேன். தோல்வி ஏற்படலாம் என்ற அச்சத்தில் ஒரு மக்கள் இனம் தனது இலட்சியத்தையும் உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பதில்லை. உண்மையில் எமது போராட்டத்தின் வெற்றி உலகத்தின் கையில் தங்கியிருக்கவில்லை. எமது வெற்றியானது எமது கையில், எமது பலத்தில், எமது உறுதிப்பாட்டிலேயே தங்கி இருக்கின்றது. நீதியும் நியாயமும் எமது பக்கம் இருந்தால் மட்டும் போதாது. நாம் வலிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். போராடும் திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தளராத உறுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேசிய விடுதலையை முன்னெடுக்கும் புரட்சிகர விடுதலை இயக்கம் என்ற ரீதியில் புலிகள் இயக்கமானது காலத்திற்கு காலம் வரலாற்று தேவைகளுக்கு ஏற்ப புதிய போராட்ட உத்திகளை அறிமுகம் செய்திருக்கின்றது. அத்துடன் அந்த போராட்ட முறைகளுக்கு முன்னுதாரணமாகவும் இலக்கணமாகவும் திகழ்ந்த அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் பெற்றுள்ளது. இன்று எமது விடுதலை போராட்டம் ஒடுக்கப்படும் உலகுக்கு ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக திகழ்வதற்கு இந்த தனித்துவமான பண்புகள் தான் காரணம். இந்தியாவின் இராணுவ தலையீடும் ஆதிக்க விஸ்தரிப்புகள் கொள்கைகளும் பயமுறுத்தல்களும் தென் ஆசியாவின் சிறிய பங்குக்குரிய நாடுகளின் சமாதானத்திற்கும் ஸ்திர நிலைமைகளுக்கும் பங்கம் விளைவிப்பதாக அமைந்துள்ளது. தமிழீழ தனியரசு என்ற இலட்சியத்தை அடைவதில் உள்ள இமாலய இடையூறுகளை நாம் அறியாமல் இல்லை. அன்றியும் இந்த இலட்சியத்திற்கு எதிராக எந்தெந்த சக்திகள் எப்படியெல்லாம் செயற்படும் என்பது எமக்கு தெரியாததும் அல்ல. பிராந்திய வல்லரசின் ஆதிக்க அபிலாசைகளும் உலக வல்லரசுகளின் கேந்திர இலக்குகளும் எத்தகைய தலையீடுகளை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் எதிர்பார்க்காமல் இருக்கவில்லை. இந்த சவால்கள் எழுந்த போதெல்லாம் நாம் அதை துணிந்து எதிர்கொள்ள தவறவில்லை. அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட பொழுதும் நாம் கொண்ட கொள்கையை கைவிடவில்லை. ஆதிக்க சக்திகளின் ஆவேச புயல்களும் எம்மை ஆட்டங்காண செய்யவில்லை என்று தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறியது